जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे। जय महाकुंडलिनी तू अम्बे जय महाकुंडलिनी तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय विष्णु की लक्ष्मी तू अम्बे जय विष्णु की लक्ष्मी तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय ब्रह्म की सरस्वती तू अम्बे जय ब्रह्म की सरस्वती तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय शिव जी की पार्वती तू अम्बे जय शिव जी की पार्वती तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय राम की सीता तू अम्बे जय राम की सीता तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय कृष्ण की राधा तू अम्बे जय कृष्ण की राधा तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय यीशु की मेरी तू अम्बे जय यीशु की मेरी तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय सहस्रार स्वामिनी तू अम्बे जय सहस्रार स्वामिनी तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय निर्मल माता तू अम्बे जय निर्मल माता तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय आदिशक्ति तू जगदम्बे जय आदिशक्ति तू जगदम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय आदि माया तू जगदम्बे जय आदि माया तू जगदम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय महामाया तू जगदम्बे जय महामाया तू जगदम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय सर्वस्वरूपिणी तू अम्बे जय सर्वस्वरूपिणी तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय त्रिगुण स्वामिनी तू अम्बे जय त्रिगुण स्वामिनी तू अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय निर्मल माता जगदम्बे जय निर्मल माता जगदम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय गणेश जी की माँ अम्बे। जय जगदम्बे जय जगदम्बे जय गणेश जी की माँ
गणेश जी की माँ अम्बे, जय गणेश जी की माँ अम्बे। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு அன்னையை சில நொடிகள் பார்ப்போம். மெதுவாக கண்களை மூடி நமது அன்னையை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகைக்காக நாங்கள் எங்களின் இதயத்தை தூய்மைப்படுத்த முயற்சி செய்திருக்கிறோம். தயவு செய்து தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் மாயைகளையும் அறியாமை என்ற இருளையும் அகற்றி எங்களை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் அனுதினமும் செய்கின்ற தியானத்தில் எங்களின் ஆத்மாவின் அழகை கண்டு ரசிப்பதற்கும் அதன் மூலம் நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்வதற்கும் எங்களின் தியானத்தில் நாங்கள் இன்னும் ஆழமாக சென்று அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பதுடன் எண்ணங்களற்ற நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானம் செய்வதற்கும் தயவு செய்து அனுமதி தந்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री
त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து உடல் உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களுக்கு தாங்கள் உணவு, நீர், உடை மற்றும் தங்கும் இடம் கொடுக்கிறீர்கள். நாங்கள் தங்களுக்கு எதிராக செய்கின்ற அனைத்து தவறுகளையும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களை மன்னித்து எங்களுக்கு ஆன்மீகத்தின் ஆழத்தை புரிய வைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் கவன சிதறல்களிலிருந்தும் எங்களை காத்து எங்களுக்கு பற்றின்மையை தந்தருளுங்கள். நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனச்சிதறல்களையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் இருக்க எங்களை காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருப்பதற்கும் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனத்தை நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான சிந்தனைகளும் எதிர்காலத்தின் பற்றிய பயத்தையும் பொறுப்பற்ற நிலையையும் இனிமையற்ற நடத்தையும் நான் என்ற அகங்காரத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்ற உண்மையை எங்களுக்கு உணர்த்திய தாங்கள் எங்களின் செயல்களுக்கும் சரியான வழிகாட்டுதலை காட்டி எங்களை பயணிக்க வைக்கிறீர்கள் என்ற உண்மை எப்பொழுதும் எங்களுள் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்கவும் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவத்தை உணர்ந்தவர்களாக இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனம் நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, படைப்பு சக்தியின் ஆதாரம் தாங்கள்,
அனைத்து படைப்புகளின் வடிவத்திலும் இருப்பவர் தாங்களாவீர். இந்த பரிணாம வளர்ச்சியில் மனித பிறவியில் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை அளித்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்களின் ஆத்மாவை உணர்வதற்கும் அதன் மூலம் நாங்கள் தங்களை உணர்வதற்கும் அருள் புரிந்து எங்களை ஆசிர்வதித்திருக்கிறீர்கள். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, எங்களுக்குள் முழுமையான ஆன்மீக செல்வத்தை தந்தருளுங்கள் அம்மா. அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்கவும் அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக வீற்றிருக்கும் தங்களுக்கு எங்களின் வணக்கங்களை செலுத்துகிறோம். எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவராக இருக்கும் தாங்கள் எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர். தங்களின் அனுமதியோடுதான் எங்களுடைய குண்டலினி தாய் மேல் எழும்புவார். தயவு செய்து தாங்கள் அனுமதி அளித்து அவர் மேல் எழும்புவதை நாங்கள் உணரும்படியான நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இடா நாடியில் ஏற்படும் சிந்தனைகளும் வலது நாடியில் ஏற்படும் சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எங்கள் மீது அன்பு, கருணை, மன்னிப்பு போன்றவற்றை நிலைநிறுத்துங்கள். அதன் மூலம் எங்களுக்குள் உங்களை வெளிப்படுத்துங்கள். தாயே, நாங்கள் பணிவோடு தங்களை வேண்டி கேட்பது எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் பக்தியை தெளிவுபடுத்தி நாங்கள் முழுமையான சரணடைதலை எங்களுள் நிலைநிறுத்தி வலிமைப்படுத்துங்கள் அம்மா. இதுவே எங்களின் தூய விருப்பமாகும். தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேச கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि
त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमं कुशधारिणम्
शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களை ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் எங்களின் இதய சக்கரத்தில் அமர்ந்து எங்களுக்கான தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தருகிறீர்கள். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை உணர்வதற்கும் தங்களின் அன்பு மட்டுமே காரணம் அம்மா. தயவு செய்து எங்களை மாயைகளிலிருந்து காப்பாற்றுங்கள். யதார்த்தமான நடப்புகளில் எங்களின் கவனத்தை வைத்திருக்க அருள் புரியுங்கள். எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தங்களின் பொற்கமல திரு பாதங்களை எங்களின் ஹிருதயத்தினுள் வைத்து அதை வணங்கும் பொழுது அதனால் வருகின்ற அந்த பேரானந்தத்தை எப்பொழுதும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் உண்மை, அன்பு, கருணை, மன்னித்தல் குணம் போன்ற அனைத்து குணங்களையும் எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். எங்களுக்கான பொறுப்புணர்வையும் நல்ல நடத்தையின் எல்லையையும் எங்களுக்கு தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் தங்கள் அன்பை உணர்ந்த தூய்மையான ஆத்மாவாக எங்கும் பிரதிபலிக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் இந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்கவும் எங்களை தயவு செய்து வலிமைப்படுத்துங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக.
கவனம் நமது இதய சக்கரத்தில் வைத்து சில நொடிகள் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்கள்தான் ஸ்ரீ ராதா கிருஷ்ணனின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களுக்கு உடன்பிறப்பு பந்தத்தையும் தெய்வீக மாதுரியத்தையும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு மொத்த நம்பிக்கையின் சக்தியை தாங்களே வழங்குகிறீர்கள். எங்களுக்கு பகுத்தறியும் திறனையும் முடிவெடுக்கும் சக்தியையும் பற்றற்ற நிலையையும் பொறுப்பின் அதிகாரத்தையும் வழங்குகிறீர்கள். தாங்களே சகஜ யோகத்தின் கூட்ட அமைப்பிற்கான அதிகாரத்தை அளிக்கிறீர்கள். எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வை விரிவுபடுத்துவதற்கான சக்தியை வழங்குகிறீர்கள். எங்களின் ஐம்புலன்களின் தேரை தாங்களே இயக்குகிறீர்கள். எங்களுக்குள் சகோதர சகோதரி உறவு முறைகளை சுத்திகரிக்கிறீர்கள். தாங்களே ஆத்மாவின் கூட்டுணர்வாகவும் மாறுகிறீர்கள். தாயே, நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கின்றோம். எங்களின் தவறுகளை நாங்கள் கண்டறிந்து அதை எதிர்கொண்டு சரி செய்யக்கூடிய தைரியத்தையும் தாங்களே எங்களுக்கு வழங்குகிறீர்கள். தாயே, நாங்கள் என்றென்றும் தங்களின் கவனத்தில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது விசுத்தி சக்கரத்திலேயே வைத்து கிருஷ்ண மாதுரியத்தை நாம் கேட்டு உள்வாங்கி நமது நுண்ணதிர்வுகளின் நிலைப்பாட்டையும் நாம் உணர்வோம். अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं
मस्तकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் ஆத்ம விழிப்புணர்வை தயவு செய்து எங்களுள் நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களின் மனப்பூர்வமான சரணாகதியை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாய், எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் தாங்களே எங்களை வெற்றி கொள்ள செய்து எங்களை தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் வைத்திருக்கிறீர்கள் என்ற உண்மையை உணர்ந்த நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க எங்களை தகுதியுடையவர்களாக இருப்பதற்கும் உண்மையை உணர்ந்த ஆத்மாக்களாக நாங்கள் இருப்பதற்கும் தூய விருப்பத்தை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயி, தயவு செய்து தாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு எங்களின் தியானத்தின் ஆழத்தையும் அதன் ஆனந்தத்தையும் உணர்வதற்கும் நாங்கள் பரமானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தயவு செய்து எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமாகச் செல்வதற்கும் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையின் உண்மையை உணர்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சஹஜயோக தாயினி சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्रीं सहजयोगदायिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. நமது தியானத்தில் சில நிமிடம் இதே நிலையில் நிலைத்திருப்போம். நமது இதே தியான நிலையில் 1994 ஸ்ரீ ஆதிசக்தி பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவின் அடுத்த பகுதியை நாம் இப்பொழுது கேட்போம். Still I'll have to find out who is the animal which has generated this stupidity in the... But I know one thing, it is our ego. Ego makes a person absolutely stupid. In Marathi, you see, thank God, the language is so rich that anybody who starts showing off his ego, they say he's climbing on a bush. There's a little bush and he's climbing on that. All this ego comes through your own so-called ideas, achievements. But what are these achievements? You don't know anything. And this is what today I have to tell you. That if anything is working out today is your surrender of your ego. If you know how to surrender your ego, you'll work it out. Another thing which surprises me sometimes, in the West especially, that I think the women are the power, the Shakti. But in the West I find women are not using Adi Shakti. No. Firstly, they are still very much possessed by their emotions and by their ideas and things like that. One side is man who is with their ego. But even women are very egoistical. Very much. It's very difficult. For example, you marry some girl, Western girl, to somebody, she'll be very happy, jumping, taking all the presents, congratulations, wearing all dress, everything. After 10 days she'll come and say, Mother, I'm confused. Confused? How? I'm now confused. You are confused now or before? I'm now confused. All right. You return all your ornaments, everything. No, then let me think. This is not the level of a Sajogini. Sajogini is the Shakti. And she has to take up challenges. I'll show you. I'll do it better. On the contrary, I find them extremely dominating. I'm amazed. Why should Shakti dominate? If she's Shakti, she'll not dominate.
Those who are not will dominate. Like you see, you go in India to any collector's house, the collector would be humble, but the constable would be dominating. In the same way, I find this domination business is very common. And also a kind of a temperament of like a nun. They'll dress up like a nun, behave like a nun, they won't smile. What is? Are you Sahajoginis? Or what are you? Are you nuns? Then better join nunnery. Why I'm telling you, we're talking about Adi Shakti. So I'm talking about Shakti. How the Shakti has to come up. I was surprised that women were not spreading Sahaja Yoga. So somebody told me that leaders don't want women to spread Sahaja Yoga. I says wrong. If the leader says that, it's not proper. But first of all, the Sahajoginis have to be real Sahajoginis. Because so far I've seen anybody else, you try to give any lady, try to give her the position of a leader, she just finishes off the people. Not all, but some. Now the duty of a Sahajogini is to develop herself through meditation, through understanding oneself, and through self-esteem that I am a Sahajogini. I am the one who is Shakti. I am the potential of that. I am the potential myself. What do? Nothing. I didn't erect this, I didn't put this on, nothing of the kind. I am nicely sitting here talking. But potential I am. Am I the potential? This is what the Sahajoginis have to decide. Otherwise, they are possessed, they are daydreaming, thinking no end of themselves. It's very difficult. I want some nice Sahajoginis to be the leaders. I really want. But as soon as they become leader, they are on a horse, running so fast. So humble down yourself. Unless and until there's a big space in the pitcher, what water can flow into it? Have a very large heart. Anybody comes to your house, you don't like it. Don't want to do anything for other Sahajoginis, looking after them. It is really again and again I say in the West that women have to take up Shakti into themselves. And Shakti doesn't mean dominate your husband and make a fool out of him. No. It means give him powers. You are the supplier power of the whole family. And this is our family. All this is my family. I'm so concerned about everyone. Even the little thing I'm bothered about. I'm never satisfied that I've done my job now and I can now, tonight I'll go off to sleep, I'll not think of anyone. Never. Concern about this and concern about that. All the time it's flowing, this power. And my concern is powerful. That works. Because my concern is genuine. I'm not concerned about myself. Never. You'll be amazed when I see all these women doing all kinds of things to preserve themselves. I'm surprised. What is needed is the concern. And once you develop that concern, a genuine, loving, compassionate concern about others. Even about children, I've seen that they never look after each other's children. They never help others. Somebody had to go for taking out the tooth. She had to carry the child with her. I mean, this is true. If you do not have concern, then you will not have collective mind. You will not have the collective power. And it's important that you all should try to be very collective. Look after each other's,
Now, I shouldn't say this. I was going to tell two Kabela ladies that this Kabela is an ashram. And those people who come from other ashrams, even from Australia, are surprised that they are all living here just like a hotel. They are paying for it. We all pay, but we have gardens, we look after the gardens, we look after the outside. Here nobody's bothered. They are using everything, not bothered. Surprisingly, why when I am living here, they are like this? You go to any place in Australia, you go to America, anywhere, wherever there is an ashram, they all work on Sundays. They look. Here I have not seen, they all disappear. This is your ashram. You are staying here. And is now, today I had to tell this, because I feel that Saj Yoga is missing out itself on their Shaktis. Some of them do not know how to smile even. And some of them are extremely dominating. I have to tell you this because you are so important. But for me, no man would have done this job. No man incarnation would have done this job. Nice, they get crucified at a young age. Very nice. Get crucified at such a young age. Then another one takes to poison. Another one is killed by somebody. It's like that. They all died very young. Nobody wanted to do this work. Nobody was. They got fed up. They got fed up. We had Ganeshwara, who went into Samadhi at the age of 23 years. Can you imagine? He must have been fed up with the people. Now, it is for you people, the ladies, have to develop that patience of your mother, that affection, that love. And then you will see how your Shakti will work out. I again and again always have talked about this. And at Adi Shakti point, I have to say, you are in your family like a Shakti. And you have to be wise. You have to be sensible. You have to understand your husband. You have to understand your children. You have to have patience. On the contrary, they spoil their children. That is to be understood, that you must know first what is good for their benevolence. Today, for example, if I say the children, if they go to a school, they should not be removed. It is for their benevolence. What are the people going to gain out of it? So somebody says no. All right, get out. What can you do? Such attachment to your own children shows you are a powerless person. You must love all the children. You must look after all the children. You must enjoy all the children. Take interest in them. But what I find, that they are only interested in their own children. We are a joint family, we should say. We all live together. We have to share everything. It is something I can't understand. Say, in India, say, if you see 5, 6 children, all the girls will run after them. All the women will look after them. It's such a pleasure to them to see any children, just they look after them. But this kind of insensitivity to your collective behavior is going to also spoil your children. So what you are going to transmit to the whole world is this Sahaj living. And the women make the society. If Indian society is good, the credit goes to the Indian women and to their wisdom. Our men are stupid in India. They have spoiled politics, economics, everything. But society is still maintained. And they are very, very, still say, on the right path. This only comes because of the wisdom of the women. If the women are busy dressing up for hours together, thinking about their clothes, what they are going to wear, finished. This is a day of worshipping the Kundalini, who is the mother.
She is the mother. And you are the mother. You must know each and everything about your child. Somebody comes and tells me, my child is now a drug addict. How can it be possible? In India, children don't get drug addicts because all the time the mother is on their head like a hawk. She knows where he goes, what he does. She loves. But she knows where he goes. I mean, even when we were in college, even when I'm married, if I went home, my mother would ask, where did you go? We dare not say anything. Come back by 6, even when we are married. And we are supposed to tell her. That was the mother's work. The child, where he goes, what does he do, and then to say children don't listen to you. Because, why the children don't listen? Because you do not discipline them. Here, the atmosphere is very bad, I agreed. And the children are very bad, I agreed. Everything is there, I agreed. But if you are a strong mother in your love, your children will not go. See, even now, as you know that all the time all these leaders are hovering around me. What is there? I have no honey with me or anything. They are just sitting there, just sitting next to me, all the leaders. But this is after realization. But even all my nephews, you see, they would all come and sit next to me. All my daughter-in-laws, they will all sit next to me. They would not leave me. And people used to ask them, what's wrong with you? You are all the time sticking out to your aunt. What is it? The concern. And they understand that it is for their benevolence you are telling them. But yourself should be all right. As a mother, one has to be tolerant, one has to understand. But when you have to tell them, you have to tell them. If you think, you can tell them sharply or maybe in a proper way. But the child should know that you love the child and that you love all the children. It is very subtle. Like I've seen, once I took a child of one Sahajogi with me to the market. And he was asking, I'll buy this, I'll buy that, I'll buy that. Everything he wanted to buy. So I was wondering what's wrong with this boy. But say, if I take my own grandchildren, they won't buy. Nothing. Even if you want to buy 2 pairs of shoes, no, one is sufficient. If this will be spoiled for you, they'll never ask for anything. It's a kind of a self-esteem. They don't want it. Same with the wives. Wives never ask for anything from them. No, nothing. Nothing. The husband will go on asking, please ask for something, ask for something. No, we don't want it. That is going to be a Sahajogini mother and a wife and the Shakti. She has no demands. Nothing she's asking for. The one who is a giver, what is she going to ask? The one who is a supplier, what is she going to ask? So I feel sometimes that the left side or the women's side in Sahaja Yoga is a little bit going down. And they have to come up. First, meditation, respect of mother, teaching the children how to work out Sahaja Yoga, talking to them about Sahaja Yoga, and not only about food, of cleanliness, of being nice to others, how to share things, and telling children about good stories that you have heard about, telling them what is dharma is, talking to them, having rapport. This is what you have to understand to make Sahaja Yoga very strong. You are the Shakti of Sahaja Yoga, take it from me. And you have to work it out that way. Instead of worrying about small things,
Sometimes I receive letters from the ladies, really, it pains me. Can't understand how they are such. Our whole system of Sahaj has to be a model system that others should see and understand that what we have achieved in our day-to-day life. Adi Shakti works in day-to-day life, the smallest things to the highest. And all the time you have to learn, all the time you have to learn. Whether you are a leader or not a leader, all the time you must know what you have to know. I have not known this, I have not known that. Unless and until you develop that kind of an attitude that I have to learn, that humble attitude, that humility, I have to learn, still I have to learn. This ego will never come. Because of this ego, you are satisfied with yourself. That's the sign of an ego. You don't know how much you are torturing others, what you are destroying, nothing. But you feel extremely happy with yourself. Such a happy-go-lucky personality sometimes is living on air. What I have done today for somebody else, how have I talked to somebody else, what have I given to somebody else? I need not give you presents, there's nothing. Why should I give you presents? But I give you presents because of my own satisfaction. And if I take presents from you, it is for your own satisfaction. So, what we have to do, in what we find satisfaction? What do you find satisfaction in? Just think about it. What do we find satisfaction in? My house should be all right. My husband should be all right. My children should be all right. My. Unless and until this my shifts to another person, you are still in the realm of Maya. You have to learn this. Is to think every day, or write, all of you should write diaries. What have I done for others? What have I said to others? What will make or please another person? Small things can make the life so beautiful. And also very big things there are for you. If you do not think you are very big, all these big things are also for you. It's like this whole sky can be covered by one leaf. If you see the leaf against the sky, the leaf shows its existence. In the same way, this whole vision of Sahaja Yoga can be completely covered by one person who stands with this great expanse. One person here and one person there. It's so remarkable. With such a lot of Sahaja Yoga, there are people who are here, there and there. So remarkable that if you take their names also, I just feel I'm drenched into the ocean of joy. Only one person. Then what about you? Why can't we do that? When Adi Shakti is with you, reflected, when all her powers are with you, how much we can do?
in this expanse of my vision. I want to have more and more people who will be of some visions themselves. But not small people who just think of their children, think of food. No, no, they are not wanted. Useless. They will all drop out. I hope you have understood where you are, what do you have. What is created within you is this Kundalini, which has given you all the knowledge, everything. But there are so many I know, they don't even know what is this chakra. They don't know. I mean, going to that limit of ignorance. You have to know all these things. You have to understand what is it. Because this is for you. All for you, all this knowledge. And the greatest of all is the faith. Not a faith which is blind, but enlightened faith that you are now one with that divine power. This should really settle you completely. This is, I think, is one of the most important pujas. Because so far, Guru Pujas have been there, so many people were worshipped as Guru Puja. Or maybe my birthday as you think it to be, that's all right. But I think to understand your own powers of Kundalini and your powers that are available to you through the working of Param Chaitanya is very important. That will give you confidence, that will give you compassion, that will give you a vision, and that will make you a very great personality. Very great personality. What was George Washington? They said he was great. Oh, what was Abraham Lincoln? He was great. But you are all having your self-realization. You have to think of the whole universe, the whole expanse. Unless and until that brain develops in you, I'm sure, very sure, that the progress of Sahaja Yoga within and without will be less. So understand, these powers are with you. You have to utilize them with humility. May God bless you. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களுக்கு தங்களின் அறிவுரைகளை முழுமையாக நாங்கள் உணர்ந்து அதை எங்களுள் கொண்டு சென்று பதிய வைக்க அருள் புரிந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, என்றென்றும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றி அருள் புரியுங்கள் அம்மா. பூரண மந்திரம்.
ॐ त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.